ஜெம் டிவியின் தேர்தல் திருவிழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருவேன். இந்த நாடு என் கையில சிக்குச்சு, என் ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க. தம்பி என்ன அதைத்தான் சொல்ல வந்தேன். என்ன நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காப்ல இல்ல? ஆமா, அவர் ஒரு சின்ன வச்சிருந்தாரு தெரியுமா? அட இது தெரியாத விவசாயிச்சுன்னா 2 கரும்பு இருக்கும் பின்னாடி. அதேதான் அந்த சின்னத்தை புடுங்கி ஊரு பேரே தெரியாத லெட்டர் பேடு கட்சி கொடுத்துருச்சு நம்ம தேர்தல் ஆணையம். அட கடவுளே, எப்படி எல்லாம் பண்ணுவாங்க? பண்ணிடுச்சே. அதனால அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அட அண்ணன் போகாத ஊர் இல்ல, போகாத தேசம் இல்ல, ஏறாத படிக்கட்டு கிடையாது, பூராத்துல ஏறிட்டாரு தெரியுமா? சொல்லுங்கண்ணே, கேக்குறேன். அடுத்து ஏறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அண்ணன் மைக்க புடிச்சு கத்துன்னு கத்துனாரு. ஒன்னும் வேலைக்கு ஆகல. அட அடுத்து என்னதான் ஆச்சு? அதனால அண்ணன் மைக்க புடிச்சு கத்துனதுனால இந்த மைக்க வச்சுன்னு மைக்க கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம். மைக்க வச்சு என்ன பண்ண போறாரு? அதான் சின்னம். அட எந்த மைக்குண்ணே? அட பாட்டு பாடுவாங்கல்ல, அட மைக்குனா இந்த மைக்கு கிடையாதுடா, பாட்டு பாடுவாங்க தெரியுமா? பாட்டு பாடுவாங்கல்ல, ஆமா அந்த மைக்கு. அப்ப அண்ணன் தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாரு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ணன் பாட்டா பாடி இருக்காரு. அண்ணன் கேட்டதுல ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அண்ணன் பாடி. அது நாட்டாமடா. அண்ணா நீ இப்ப செல்லுல ரீல்ஸ் எல்லாம் பாக்க போறது இல்ல? கண்ணாடி பாக்கையில கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி மோகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தா. சரி தேர்தல் ஒரே குசிதான் எங்களுக்கு, ஒரே ஜாலி தான். அண்ணன் எங்கெல்லாம் பாட போறாரோ அந்த பாட்டு நீ கேட்டிருக்கியா? நான் கேட்டிருக்கேன். வா போய் கேட்டு வருவான். மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம்தான். அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், ஏதாவது ஒரு சின்ன இருந்தால் கொடுங்க. என்ன சின்னன்னு தெரியலையே. இது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சரி விவசாய சின்னம் நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன நேம்னா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோன்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரம் வேற ஒரு ஆள் கொடுத்துருது. அது எந்த சின்னத்தை அவர் கேட்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்கள் கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்து. அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்குது. அதனால சரி பொறுமையாக இருந்து தான் அதை செய்யணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாமல் தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையாக தெரியும். அண்ணா நீ பயங்கரமான ஆளா இருக்கேன், நிறைய கதை தெரிஞ்சு வச்சு. அடுத்து என்ன கதை தான் சொல்லு. அட இன்னொரு முக்கியமான கதை ஒன்று இருக்கு. சொல்லு கேட்போம். சேலத்துக்காரர் இருக்காப்ல இல்ல? அண்ணா நான் ஆடி கார் கேட்டு பண்ணுங்க, மாருதி கார் கேட்டு பண்ணி, இது நான் சேலத்துக்காரு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம எடப்பாடிக்காரரா? ஆமா, பார்ச்சுனர் பஞ்சர் ஆயிடுச்சா? சரிடா, நம்ம இபிஎஸ் இருக்காருல்ல, ஆமா, அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு தெரியுமா? அதெல்லாம் நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். கேளு சொல்றேன். போன எலெக்ஷன், ஆமா போன எலெக்ஷன், அதுல என்ன விட்டாரோ அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. 2 சீட்டை தான் விட்டுருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. சீட்டை மட்டும் விடலடா, நோட்டு எதுவும் விட்டாரோ? வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் பாப்போம். அந்த கதை இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அத இது இருக்கு பாத்தியா, அறிக்கை. ஆமா, அந்த அறிக்கைய காப்பி பேஸ்ட் பண்ணி அரைச்சமாவே அரைச்சு வச்சிருக்காரு. தோசை கீசை ஊத்தலாமாண்ணே அந்த மாவு? அடை முதற்கொண்டு ஊத்தலாம். அட கடவுளே. அடை பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். அடை முதற்கொண்டு ஊத்தலாம். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம ஆளுங்கட்சி இருக்குல்ல, அட சொல்லுண்ணே, ஆளுங்கட்சி எனக்கு தெரியாதா? நான் போஸ்ட் எத்தனை போஸ்ட் பாத்திருக்கேன். ஒரே பேஸ்ட் தான். ஒரே பேஸ்ட்? கோல்கேட்டா? எல்லா பேஸ்டும். எல்லா பேஸ்ட்டுமா? அநேகமா கூவத்துறது ஒன்னா போயிருப்பாங்களோ. சூப்பர்ரா, அதை தாண்டா சொல்லணும்னு நினைச்சேன். இருக்கலாம்டா, நம்ம இங்க இருக்கணும். அவங்க பாத்துட்டு வரட்டும், வா நம்ம போவோம். சரி வா போவோம்.
எந்த விதையும் மாறல. தெளிவாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே. மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதுல நம்முடைய மாநிலத்திற்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறது. ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும். அதாவதுங்க எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? நிறைய இருக்குது. 133 இருக்குது, 133 இருக்குதுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது மேகதாது அணைக்கட்டு விவகாரம். அதே போல நம்முடைய உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும். அதாவது வழக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்றேன், மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்திருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழில் இடம்பெற வேண்டும் என்பது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அணி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய இது நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். அண்ணா, நீ நிறைய மேட்டர் வச்சிருக்கேன். அடுத்து என்ன மேட்டர் வச்சிருக்க? வச்சிருக்கல்ல? யார வச்சிருக்கல்ல? யார்? இருடா, தப்பா நினைச்சிருவாடா. சரி, நம்ம சேலத்துக்காரர் இருக்காப்ல, ஆமா, அவரை பத்திரிகையால வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டதுல திணறி போயிருக்காரா. ஏன் மூச்சு திணறது வந்து எல்லா திணறலுங்க. சரி விடு, அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு கதைக்கு வருவான். சொல்லுனே, நீ சொல்ல சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு. நம்ம ஐபிஎஸ் அதிகாரி இருக்காருல்ல? ஆமா, நம்ம அண்ணாமலை அண்ணன் இருக்காருல்ல, பஞ்சாமிரதம் கொடுப்பாரு. அந்த பஞ்சாமிரதத்தை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கே பறந்து போயிட்டாரா. யானை அங்க யாருக்கும் பஞ்சாமிரதம் கொடுக்க போனாரோ? மிச்சா இருந்துச்சுல, எடுத்துக்கிட்டு போயிட்டாப்ல. சொல்லு அப்புறம். அது தெரியுமா தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியும். நீ சொல்லி நீ உன் கூட சேர்றேன். இப்ப 2 கதை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கதைக்கு நானே வந்துட மாட்டேனா? உனக்கு தெரியணும்டா. ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு போனவரு அதுக்கப்புறம் பார்த்தா இங்க அந்த கட்சி இருக்குல்ல, பாஜக,
2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சுட்டாடா. ஆமாண்ணா, எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி. நான் இங்க எங்க தெரிஞ்ச மூஞ்சி ஒன்னையும் காணுமே. ஆனா நானே இதுவரை பார்த்தது இல்லடா. நீ வேற ஒருவேளை டிஸ்கஷன் பண்ணதான் போயிருப்பாங்களோ. அங்க போய் இத பத்தி டிஸ்கஷன் பண்ணத்தான்டா போயிருக்காங்க. நம்ம மட்டும் டிஸ்கஷன் பண்ணா எப்படி? அவங்களுக்கும் காட்டுவோம் என்னதான் பண்ணிருக்காங்கன்னு. சரி வா பாக்கட்டும், வா போவான். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை வந்து பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. இன்னும் முடிவு பண்ணல, இனிமேதான் போய் எங்க முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இனிமேதான் அவங்க அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புல இருந்து அறிவிப்பாங்க. எப்ப வேட்பாளர் அறிவிப்பீங்க? வேட்பாளரா அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வந்து அறிவிச்சு அவங்களுடைய கமிட்டில இருந்து நாங்க கேட்டுட்டு டெல்லியில இருந்து அது சொல்றோம்னாங்க. நான் எப்ப வேணாலும் வந்துடலாம். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் வரல. we are waiting for the reply. வரல. அவர் சொல்லிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் வந்து அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி. அதனால எங்களை வந்து பேர்ல திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். அதனால அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்த தேர்தலை? 3 முனை போட்டி இருக்கு. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள், என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படின்னு 2-3 நாள்ல வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றேன். நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள வந்துடும். அதான் வந்து முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுனா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்க ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனக்கு சொந்த மண் தான். குறிப்பா இந்த நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவரு வந்து கேட்கல. இப்ப அண்ணன் விருப்பப்பட்டிருந்தா நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்க வந்து பாராளுமன்ற எங்க இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக. எங்க வேட்பாளர்கள் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதை விரும்புறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்தவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகளும் வரட்டும், இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல ஏதாவது கேட்டிருந்தா நீங்க விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும்,
அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கும். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் போதுமானதா? ஏன்னா கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது. இல்ல நாங்க போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட வேணும்னு கேட்கிறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனா நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னா இல்ல நீங்க குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லிதான் 2வது தொகுதியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வாக்கலாம் அப்படின்னு. ஸோ எந்த ஏரியாவில் நீங்க கேட்டீங்க? தென் மாவட்டத்தில் கேட்டீங்களா, டெல்டால கேட்டீங்களா? எந்த வட்டாரத்துல நீங்க சீட் கேட்குறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? தென் மாவட்டமா இல்ல டெல்டாவா? இந்த ஏரியா சார் இன்னொன்று சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதான், அதுதான் உண்மை. ஆனா மற்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் நீங்க 2019 பார்த்திருப்பீங்க இருக்கு. அதனால 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நான் இன்னும் பார்க்கலங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க உண்மையா சொல்ல போனா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க பயங்கரவாதிகள் அப்படின்றது போல சித்தரிச்சவங்க போல சொன்னதெல்லாம் நீங்க மீன் பண்றதில்ல. அவங்க சொன்ன வேலை எனக்கு ஏன்னா உண்மையாவே நான் பார்க்கல. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. தொடர்புடையவர்கள் தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க கிருஷ்ணகிரியில பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்க நிர்வாகிகள் சொல்றாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்க யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த இல்ல நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு அவங்களே நான் இன்னைக்கு உண்மையாவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல. நான் இப்போ 24 மணி நேரம் டிவில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுமா. சில தகவல் கிடைக்கும், எங்க அலுவலகத்துல சொல்லுவாங்க. நீ காலையில நான் வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல. அவங்க அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னா அவங்களே தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் அது ஒரு கொஸ்டினா போய் கிளப்புறீங்களா? இவங்கன்னு இல்லை, யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை அதான் சொன்னேன். குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தவறு செஞ்சா அந்த மாநிலத்தை சொன்னா அது யாரு சொன்னாலும் அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.
அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம் சொல்லுவோம். சரி, அண்ணன் பஞ்சாமிரதம் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. அடுத்த அல்வா எதுவும் வச்சிருக்கியா? இருக்குல்ல. எங்க இருடா, பறவை செய்ய மாதிரியே பறக்கிறது. சொல்லு, சொல்ல வந்ததை சொல்லுங்க. நல்ல காதை விரிச்சு வச்சு கேக்குறியா? போதுமா? ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு. அப்போ அந்த சமாச்சாரத்தை முன்னாடி சொல்லுங்க. நம்ம கேப்டன் இருக்காருல்ல, ஆமா, விஜயகாந்த் சாரு. அவர் போனாலும் போனாரு, திடீர்னு பார்த்தாயின்னு வச்சுக்க, சின்ன கேப்டன் குதிச்சுட்டாப்புல. ஆனா அவங்களுக்கு கொடுத்தது 5 தொகுதி தானே. 5 சீட்டுலயும் 5 சிங்கக்குட்டியெல்லாம் இறங்கி விட்டுருக்கா. யானை எதுவும் வேட்டைக்கு வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்களா? இருக்கலாம்ப்பா, அது நான் வாயால சொல்ல முடியாது. இருக்கலாம், நான் வேணா சொல்லிக்கட்டா? சொல்லலாம். அது எங்க இறக்கி விட்டுருக்கா தெரியுமில? சொல்லுங்க. எங்க? யாரண்ணே? சின்ன கேப்டனே? சின்ன கேப்டனே எங்க இறக்குனாங்க? விருதுநகர். அட, அங்க நம்ம நாட்டாம சம்சாரம் நிக்கிறாள், அவங்க தொகுதினே. ஐயோ, இருக்கட்டும்பா. நம்ம நாட்டாம சம்சாரத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு பாதி பேர் சுத்துறானுங்களே. அட, நல்லபடியா போடட்டும். ஆனா அங்கதான் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப அங்க பார்த்தாயின்னு வச்சுக்க, தாமரை மலருமானே. அது மலருமா, முரசு கொட்டுமான்னு மத்தவங்க எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளும் பார்க்க வேண்டிய. பொறுத்து இருந்து பாப்போம். இன்னைக்கு அவ்வளவுதான் சமாச்சாரமா? இன்னைக்கு இவ்வளவு தாண்டா நடந்திருக்கு. சரி, இவ்வளவு பேரு பேசுனது இவ்வளவுதான். சரிங்க, மட்டும் இல்ல இல்ல, ஏன் பறக்குற? இவ்வளவு மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. அப்ப எல்லாரும் பொறுத்து இருந்து பாப்போம். நம்ம போவோம். இப்ப போவோம், நாளைக்கு திருப்பி வந்து கடையை திறந்துருவோம். நாளைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாளைக்கு பாப்போம். இதுல போட்டுக்கிட்டு இங்க வர்றான். ஓகே, நாளைல இருந்து நானும் நிறைய கேதர் பண்ணிட்டு வரேன். பண்ணுடா, சும்மா இருக்கிறதுக்கு அதான பண்ண, நமக்கு அதானடா வேலை. பண்ணியே ஆகிறோம். போலாமா? சரி, போயிட்டு வரோம். வா. டாடா, பாய். பாய் பாய்.